அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆட்சி, ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவோட எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா? எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையிலே சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தமிழக அதிமுகவுடைய தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகம் ஒரு குடும்பம் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மதிய அவர்களாக இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பர்வேஷாவாக இருக்கட்டும், எல்லோரும் இதுவரையும் கட்சி சண்டையோ கட்சி பாலிடிக்ஸோ ஒருத்தர் குறை சொல்லி வளர்றதோ கிடையவே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ரமேஷ் பேசுறாரா, நல்லா பேசுறப்பா, மேலவா. எங்க தலைவர் அப்படிதான் பேசி முடிச்ச உடனே, அர்ஜுன் நீங்க நல்லா பேசுனீங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு தைரியமான தலைவர். அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கட்சியில. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒன்றிணையணும். இங்க சென்னையில மட்டும் ஒன்றிணையக்கூடாது, மாவட்ட லெவல்ல ஒன்றியம், கிளை கழகம் எல்லாத்திலும் ஒன்றிணையணும். அதுக்கான பக்குவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுக்கும் இருக்கும். நமக்கான ஒரு குறிக்கோள், கனவு இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சு தான் திமுக தோத்துட்டாங்களே. இனிமேல் நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யணும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சோ நம்மளுடைய தலைவர் வழியில் நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது.